ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பாபு ராவ் என் சாந்தோர்கர், அதாவது நானா சாஹிப் சாந்தோர்கர் அவர்கள் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். நானா சாஹிப் சாந்தோர்கருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருந்த தருணத்தில் அவர் ஒரு லாங் லீவ் போட்டுட்டு ஷிரடியில் போய் தங்கி இருக்காரு. அப்போ அவருடைய மனைவியும் அவருடைய மகனான பாப்புவும் தங்கியிருக்காங்க. அப்போ ஸ்ரீ சாயி பாபா ஒரு தடவை சொல்றாரு, நான் இப்போ போக போறேன், பாப்புவோட மகனா நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அப்படி சொல்லும் பொழுது தன்னுடைய கைகளை இப்படி ரொம்ப வயதானவரை தனக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் உடம்பெல்லாம் ஆடும் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய கழுத்து அது இல்லாமல் அவருடைய கைகள் எல்லாம் ஒரே ஆட்டிக்கிட்டே அப்படி பேசுகிறாரு, நடுங்கின மாதிரி. சாந்தோர்கரோடைய கழுத்துமே அந்த தருணத்தில் ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்திருக்கு, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ சாந்தோர்கர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஸ்ரீ சாயிபாபா தன்னை பற்றி தான் சொல்கிறாரு, அதாவது தான் தன்னுடைய மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, 1921 வருடம் நானா சாஹிப் சாந்தோர்கருக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போது பாபு நினச்சிக்கிறாரு, ஐயோ நம்ம அப்பா நினச்சாரே, ஸ்ரீ சாயிபாபா தீர்க்க தரிசனமாக இப்படி சொன்னார், அதாவது தான் தன்னோட பேரனை பார்த்துட்டு தான் இறக்க போகிறேன்னு, அது உண்மையாகிடக்கூடாதா அப்படின்னு ரொம்ப வருந்துறாரு. ஏன்னா அப்போதைக்கு அவருக்கு திருமணமே ஆகலை. ஆனால் விதி வேற மாதிரி இருந்திருக்கு. நானா சாஹிப் சாந்தோர்கர் 1921 அவர் காலமாயிடுறாரு. 1922 தான் பாபுவுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ சாயிபாபா கிட்ட பாபுவோ இல்லை நானா சாஹிப் சாந்தோர்கரோ இருந்த தருணத்தில் எப்போவுமே பாபா சம்ஸ்கிருதத்தில் எதுவுமே பேசி அவங்க கேட்டதில்லை. பாபா பேசினதெல்லாம் அரபிக்கோ பர்ஷியனோ தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த கோண்டாஜியோட இவர் ஃபஹியார் அதெல்லாம் சில நேரம் சொல்லியிருக்காரு பாபாவும் அவரோட சேர்ந்து அப்படிங்கிறாரு. சில நேரம் முகமதியர்கள் யாராவது இந்த கழுத்தில் போடுற கயிறு மாதிரி ஏதாவது கொண்டு அந்த நிச்சில், பாபா உட்காந்துருந்த துவாரகமாயில் இருக்க நிச்சில் வச்சு ஏதாவது ப்ரே பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாலும் ஸ்ரீ சாயிபாபாவும் கோண்டாஜியும் அந்த நிச்சில் அந்த கயிறை வச்சு அவங்க ஏதாவது பர்ஷியன் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு வாக்கியத்தையோ இல்லை ஒரு வார்த்தையோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யார் கொண்டு கொடுக்குறாங்களோ, அது சேரான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்களாம். பாபா எந்த மகா வாக்கியத்தையும் சொல்லி இவருடைய அப்பா கேட்டதில்லை அப்படின்னு சொல்கிறார். இவங்க அப்பாவுக்கு பண்டரிபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா இவரும் இவங்க அப்பாவும் ஒரு தடவை ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு வராங்க. அப்போ பாபா சொல்றாரு, எனக்கு நெய்வேத்தியத்துக்கு பூரன் போலி செஞ்சு படைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு யாரையோ ஆளை வச்சு பூரன் போலி செய்கிறாரு. செஞ்சுட்டு பாபா கிட்ட சொல்கிறாரு, பாபா நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கே நீங்கள் இந்த பூரன் போலியை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாபா நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நானாவுக்கும் நல்லாவே தெரியும் ஸ்ரீ சாயிபாபா அந்த ஸ்தூல சரீரத்தோட வேற எங்கேயும் வரமாட்டாரு அப்படிங்கிறது. நீ போ நான் வரேன்னு பாபா சொன்னதுனால அவர் சும்மா இவருக்கு சமாதானத்துக்காக தான் பாபா அப்படி சொல்லியிருக்காருன்னு நினச்சிட்டு மனசில் ரொம்ப வருத்தத்தோடு இவர் திரும்பி போகிறாரு. இவர் போனதுக்கு அப்புறமா ஸ்ரீ சாயிபாபா நானா கிட்ட பேசினதெல்லாம் ஷாமா கேட்டுக்கிட்டு அங்கேயே இருக்காரு. ஷாமா கிட்ட பாபா சொல்கிறாரு, நீ போய் நானா கிட்ட சொல்லு, நானா இவ்வளோ நாளாக என்னோட பழகிட்டு இருக்காரு, அவருக்கு இது கூடவா புரியல, ஒரு ஈயா இருக்கட்டும், ஒரு சின்ன பூச்சியா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் உறைந்திருக்கிறது நான் தான் அப்படிங்கிறத இன்னும் நானா புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொன்னாராம். இந்த ஒரு மகா தத்துவம், இந்த மகா உண்மையை ஸ்ரீ சாயிபாபா தன்னுடைய வாயால் முதல் முறையாக சொல்லி இவர் கேட்குறாரு. இதை தவிர ஸ்ரீ சாயிபாபா வேற எதையுமே நேரடியாக சொன்னது கிடையாது, எந்த ஒரு பிரசங்கங்களும் பண்ணது கிடையாது, இல்லை எந்த ஒரு வேதாந்த விஷயங்களையோ எடுத்து படித்ததில்லை சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் பாபு அவர்களும் சொல்கிறாரு.
ஸ்ரீ சாயிபாபா எப்பவுமே வந்து பொதுவான விஷயங்களை தான் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் கொடுக்குற அட்வைஸ்லாம் நம்ம வந்து தினசரி நம்மளோட வாழ்க்கையில நாம வந்து பின்பற்றக்கூடிய ஒரு எளிய விஷயங்களா இருக்கும். ஆனா அது மிக மிக முக்கியமான விஷயங்களா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது எப்பவுமே உண்மையை பேசு, உண்மையையே பேசு அப்படின்னு ஸ்ரீ சாயிபாபா வந்து சத்தியம் வத அப்படிங்கிறத வந்து எப்பவுமே வலியுறுத்தி இருக்காரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி எப்பவுமே நல்லது செய் அப்படின்னு பாபா சொல்லுவாராம். பிறருக்கு தானம் தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாராம். இவர் வந்து சின்ன குழந்தையாவே ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போயிருக்காரு இல்லையா? இவர்கிட்ட வந்து பாபா சொல்லுவாரா, எப்பவுமே உன்னுடைய பெற்றோர்கள் சொல்படி நீ கேளு, அவங்க சொல்றத அப்படியே நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். உங்க அம்மாவுக்கு வீட்டுல உதவியா இரு, அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சத்தியத்தையே பேசு, சத்தியம் மட்டுமே பேசு அப்படின்னு சொல்லியிருக்காராம். இவருக்கும் எந்த மந்திரத்தையும் பாபா வந்து சொல்லி கொடுத்ததில்ல, இல்ல எந்த கடவுள்களை பத்தியும் பாபா பேசினதில்ல அப்படின்னு சொல்றாரு. பாபுவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சாயி பாபா அவரை வந்து அப்படியே காத்து ரட்சிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஸ்ரீ சாயிபாபாவோட ஆசிர்வாதத்துல தான் நடக்குது அப்படிங்கிறத அவர் வந்து பரிபூர்ணமா நம்புறாரு. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு இன்சிடென்ட்டா எடுத்து இது வந்து பாபா வந்து இப்படி எனக்கு அருள் புரிஞ்சார் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எப்பவுமே என்னை காப்பாத்திட்டு இருக்காரு, எப்பவுமே எனக்கு வேண்டியதை எல்லாத்தையும் அவர் தான் செஞ்சிட்டு இருக்காரு. இதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. என்னை காத்து ரட்சிக்கிற கடவுள் வந்து ஸ்ரீ சாயி பாபா தான் அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமா நம்புறேன் அப்படின்னு பாபு சாந்தோர்கர் தன்னுடைய உரையில சொல்லியிருக்காரு. இதோடு இவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. ஓம் சாய்ராம்.